உங்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கம். சிவகங்கை என்றாலே சிலிர்ப்பு. ஏன் தெரியுமா? இன்னைக்கு நேற்றல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ் நாகரிகம் ஓங்கி இருந்ததற்கான கீழடி தடயங்கள் கிடைச்ச மண் இந்த மண். பலரின் வீரத்தால் தியாகத்தால் சிவந்த மண். முத்துவடுகநாதன், பெரிய உடையாத்தேவர், அவர் மனைவி வீரமங்கை வேலுநாச்சியார், அவரது மகள் வெள்ளச்சி நாச்சியார்னு ஒரு குடும்பம் வாழையடி வாழையா ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்று தாய் நிலத்தை காத்த மண் இது. விடுதலை மற்றும் தியாகத்தின் அடையாளங்களா வாழ்ந்து இந்த மண்ணுக்கு உரமாகியுள்ள மருது சகோதரர்களை தந்த மண் அல்லவா சிவகங்கை. இவர்கள் மட்டுமல்ல, அடுத்த நிமிடம் மரணம்னு தெரிஞ்ச உடல்ல நெருப்பை கட்டிக்கிட்டு ஆயுத கிடங்களை குதிச்ச குயிலி வாழ்ந்த மண் இந்த மண். அதனாலதான் இவங்க பெறையெல்லாம் சொல்லி இங்க நிற்கும் போது எனக்குள்ள தமிழ் வீரமும் உணர்ச்சியும் பொங்கி எழுது. இந்த விழாவை மிக சிறப்பா ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களுக்கும், மாவட்ட ஆட்சியர் திருமதி பொற்குடி அவர்களுக்கும், மாவட்ட அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். முன்னாள் ஒன்றிய அமைச்சர் அண்ணன் சிதம்பரம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு சொன்னார், அலுவலகத்திற்கு அதைத் தொடர்ந்து என் இல்லத்திற்கு வந்து என் கல்லூரிகளுடைய திறப்பு விழாக்களுக்கு நேரில் வர வேண்டும் என கேட்டார். நான் தேதி கொடுத்தேன் என்று சொல்வதை விட அவர் சொன்னதை நான் ஒப்புக்கொண்டேன். அதுதான் உண்மை. அதை பயன்படுத்திக்கிட்டு நம்முடைய பெரிய கருப்பன் அவர்கள் அவருடைய பெயரை போலவே பெரிய விழாவாக இதை ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். ஒரு கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல ஒரு தேதியை வாங்கிட்டு 5 நிகழ்ச்சிகளை அவர் நடத்தி இருக்கிறார். நேற்று மாலை 3 விழாக்கள். முதல்ல பொது உடைமை இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவராக இருந்த தோழர் ஜீவா அவர்கள் அண்ணல் காந்தியடிகளை சந்திச்ச வரலாற்று சிறப்புமிக்க இடம் சிறவயல். அங்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் சிலையுடன் கூடிய நிறைவரங்கத்தை திறந்து வச்சேன். அடுத்து தவத்திரு குன்றக்குடிகளார் அவர்களுடைய 100ஆண்டு விழாவை அரசு சார்பில் கொண்டாடுவோம்னு அறிவிச்சிருந்தோம். குன்றக்குடி மடத்தில் இன்றைய அடிகளார் மிக சிறப்பாக அதை ஏற்பாடு செய்திருந்தார். அந்த நிகழ்ச்சிக்கு அடுத்து திராவிட இயக்கத்தினுடைய பகுத்தறிவு கவிஞர்னு தந்தை பெரியாரால் போற்றப்பட்ட சிறப்புக்குரிய கவிஞர் முடியரசனார் அவர்கள், இன்னும் சொன்னா தலைவர் கலைஞருக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான கவிதை தோழர் அவர், அவருடைய சிலையை திறந்து வச்சேன். இவை மட்டுமா, இன்று கர்நாடகாத்தான் பேரூராட்சியில செட்டிநாடு வேளாண்மை கல்லூரி மற்ற ஆராய்ச்சி நிலையத்திற்கான புதிய கட்டடங்களை திறந்து வைத்திருக்கிறேன். 330 ஏக்கர்ல அந்த கல்லூரி அமைந்திருக்கு. தற்போது 361 மாணவர்கள், 361 மாணவியர்கள், 128 மாணவர்கள், 489 மாணவர்கள்
இளங்கலை வேளாண்மை படிச்சுட்டு வராங்க. அந்த கல்லூரியில மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையமும் செயல்பட்டு வருது. 61 கோடியே 79 லட்சம் ரூபாய் செலவில் பன்முகத்தன்மை கொண்ட மாதிரி வேளாண் காடுகள் ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கு. மாண்புமிகு மாநிலங்களை உறுப்பினரும் ஒன்றியத்தினுடைய முன்னாள் நிதியமைச்சருமான அண்ணன் சிதம்பரம் அவர்களின் கோரிக்கை ஏற்று செட்டிநாடு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் அமைந்திருக்கக்கூடிய கலையரங்கத்திற்கு பசுமை புரட்சிக்கு வித்திட்ட ஒன்றியத்தினுடைய முன்னாள் வேளாண்மை துறை அமைச்சர் பாரத ரத்னா விருது பெற்ற டாக்டர் சி சுப்பிரமணியம் அவருடைய பெயர் சூட்டி திறந்து வைத்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து இங்கு காரைக்குடி வட்டம் கழனிவாசல்ல 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டக்கல்லூரியை திறந்து வச்சிருக்கிறேன். 19 ஏக்கர் பரப்பளவில் இது அமைஞ்சிருக்கு. 1300 மாணவர்கள் படிக்கக்கூடிய வசதியோடு இது அமைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய அண்ணன் சிதம்பரம் அவர்களும் அமைச்சர் பெரிய கருப்பனும் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் அவர்களும் எம்எல்ஏ மாங்குடி அவர்களும் இவருடைய கோரிக்கை ஏற்று இந்த 2 கல்லூரிகளையும் உரிய நேரத்தில் திறந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். சும்மா உங்க தகவலுக்காக இன்னொரு செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்றிய அரசால் மதுரை எய்ம்ஸ் அறிவிச்சு அது தொடங்கி 11 ஆண்டுகள் ஆகுது. இது உங்க தகவலுக்காகத்தான். அடுத்த நிகழ்ச்சி 32 கோடி ரூபாய் மதிப்பீட்ட உருவாக்கப்பட்ட மினி டைடல் பூங்காவையும் திறந்து வைக்க போறேன். இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைந்ததுதான் என்னுடைய சிவகங்கை பயணம். இங்கே முன்னாள் ஒன்றியத்தினுடைய அமைச்சர் மூத்த காங்கிரஸ் தலைவருமான சிதம்பரம் அவர்கள் இங்கே பேசினார்கள். திராவிட மாடல் அமைந்த பிறகு எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி வருகிறோம். அப்போது அண்ணன் சிதம்பரம் அவர்கள் என்ன கருத்து சொல்கிறார் என்பதை நான் கூர்ந்து கவனிப்பேன். காரணம், பல்லாண்டுகள் அனுபவம் வாய்ந்த அவரது பாராட்டை நான் முக்கியமாக கருதுவேன். அண்ணன் சிதம்பரம் அவர்கள் ஒட்டுமொத்தமாக நாட்டுக்காக சிந்தித்தாலும் என்னதான் இருந்தாலும் சிவகைக்காக கூடுதலாக அக்கறையோடு சிந்திப்பார், செயல்படுவார் என்பதற்கு இன்று திறந்து வைத்திருக்கக்கூடிய 2 கல்லூரிகள் தான் உதாரணம். அண்ணன் சிதம்பரம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டையும் நன்றியும் நான் தமிழக அரசின் சார்பில், தமிழக மக்களின் சார்பிலே நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவுடன் முக்கியமான ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்கிறேன். சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற 6 பேரூராட்சிகள், 11 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கிற 2452 ஊரக குடியிருப்புகள் மற்றும் 3 நகராட்சிகள்ல 2119 கோடியே 7 லட்சம் ரூபாய் செலவில் மொத்த கூட்டு குடிநீர் திட்ட பணிகளை திறந்து வச்சிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த மாபெரும் விழா மூலமாக 49 பணிகளை திறந்து வச்சிருக்கிறேன். 13 கோடியே 36 லட்சம் ரூபாய் மதிப்பில் 28 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். 205 கோடி ரூபாய் மதிப்பில் 15,453 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கி இருக்கிறேன். நேற்று நான் இந்த மாவட்டத்திற்கு வந்ததும் சிவகங்கை மாவட்டத்திற்கு நான் திராவிட மாடல் ஆட்சியில் முத்திரை திட்டங்களாக கடந்த 5 ஆண்டுகள் காலத்தில் பயனடைந்திருக்கக்கூடிய பட்டியலை கேட்டேன். கொடுத்தாங்க. மலைப்பா இருந்துச்சு எனக்கு. அந்த பட்டியலை நான் உங்களிடத்தில் நினைவுபடுத்துகிறேன். மாதந்தோறும் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை. சிவகங்கை மாவட்டத்தில்
2,38,428 பெண்களுக்கு வழங்கப்படுகிறது. கல்லூரிக்கு போகிற 8,469 மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமா 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதே போல 6,076 மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் மூலமா மாதந்தோறும் 1000 ரூபாய் தரப்பட்டு வருது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 855 கோடி ரூபாய் கடன் உதவி தரப்பட்டிருக்கு. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் 12 லட்சம் பேர் பயனடைந்திருக்கிறாங்க. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் 1,34,000 பேர் பயனடைந்திருக்கிறாங்க. 37,000 பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தில் சத்தான சுவையான உணவு தினமும் வழங்கப்படுகிறது. 62,000 பேர் முதியோர் ஓய்வூதியம் பெற்று வராங்க. 4 வருஷத்துல 50,000 நபர்களுக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு. 24,969 விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கப்பட்டிருக்கு. 3,822 உழவர்களுக்கு புதிய இலவச மின் இணைப்புகள் தரப்பட்டிருக்கு. 65 திருக்கோயில்கள்ல குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம். காரைக்குடி கழனிவாசல் கிராமத்தில் சிப்காட் வளாகம் அமைக்க நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருது. அடுத்தும் நம்ம திராவிட மாடல் ஆட்சி தான். அண்ணன் சொன்னார 21 ஆட்சி பொறுப்பேற்ற உடனே ஒரு வாரத்தில் வந்தோம், கோரிக்கை வச்சோம், அதுக்கு என்ன செஞ்சிடலான்னு சொல்லி அதை நிறைவேற்றி இருக்கிற அப்படின்னு பெருமையோடு சொன்னார். அடுத்து வருவேன்னு சொன்னார். வரத்தான் போறீங்க, அதுல என்ன சந்தேகம்? ஆக ஆட்சி அமைஞ்சதும் வரிசையா திறப்பு விழாக்கான பல பணிகளுக்கு நான் இப்ப அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். மீண்டும் சிவகங்கைக்கு வந்து நிச்சயம் அதையெல்லாம் திறந்து வைப்பேன். நம்ம அரசோட திட்டமிட்ட செயல்பாடுகளால தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறதுன்னு சொன்னா அது நான் சொல்லுகிற கற்பனை புள்ளி விவரங்கள் அல்ல. அதையெல்லாம் ஒன்றிய அரசு சொல்லுகிற புள்ளி விவரங்கள் தான். அவங்க அறிக்கையை மேற்கோள் காட்டித்தான் சொல்றேன். தமிழ்நாட்டோட வளர்ச்சியை விமர்சிக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் ஒன்றிய அரசை தான் போய் கேள்வி கேட்கணும். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் அவர்களும் தமிழ்நாடு வளர வேண்டும் என்று பேசியிருக்கிறார். தேர்தலுக்காக பல்வேறு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை எல்லாம் பேசிட்டு போயிருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்ன ஒன்றிய அரசுடைய பொருளாதார அறிக்கை வெளியாகி இருக்கு. ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்டுக்கு முன்னதான் இந்த அறிக்கை வந்திருக்கு. அதிலேயும் தமிழ்நாட்டை மனம் திறந்து பாராட்டி இருக்காங்க. புதிதாக தொழில் தொடங்குறத ஊக்குவிக்கும் நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேம்படுத்தி இருப்பதா ஒன்றிய அரசு பாராட்டி இருக்கு. உற்பத்தி துறை வேலை வாய்ப்புல தமிழ்நாடு முதலிடம் ஒன்றிய அரசின் பொருளாதார அறிக்கை பாராட்டுது. பெண்களுக்கான வேலை வாய்ப்பை பெருக்கும் திட்டங்கள்ல தமிழ்நாடு தீட்டி இருக்கு. இது மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடின்னு பெருமையா சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கையை மாண்புமிகு பிரதமர் அவர்களும் மாண்புமிகு ஆளுநர்களும் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன். படிக்காம எந்த நிகழ்ச்சிக்கும் போயிடாதீங்க. நீங்க கொடுக்கிற அறிக்கை தான் அது. உங்க ஒன்றிய அரசு தந்திருக்கக்கூடிய அறிக்கை. தமிழ்நாட்டுக்கான தொழில் முதலீடுகள் வேறு மாநிலத்துக்கு போயிடுச்சுன்னு குற்றஞ்சாட்டி ஆளுநர் அவர்கள் குற்றஞ்சாட்டி வரக்கூடிய நிலையில தான் ஒன்றிய அரசின் அறிக்கை தமிழ்நாட்டை இன்றைக்கு பாராட்டி இருக்கு. சிவகங்கை கிராமங்கள் நிறைந்த மாவட்டம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல விரும்புறேன். கிராமப்புற பொருளாதாரத்தோட முதுகெலும்பா இருந்து வந்த
மகாத்மா காந்தி பெயரில் அமைந்துள்ள 100 நாள் வேலை திட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு காலி பண்ணிட்டு வேற பேர்ல புது திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு மகாத்மா காந்தியும் பிடிக்காது, மக்கள் நல்லா இருந்தாலும் பிடிக்காது. அதான் இப்படி பண்றாங்க. இதை எதிர்த்து திமுக சார்பில், காங்கிரஸ் கட்சியின் சார்பில், ஏன் பல்வேறு கட்சிகளின் சார்பில் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது, நடத்தி இருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் நம்ம கூட்டணி எம்பிக்கள் தீவிரமாக எதிர்த்தாங்க. இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய திட்டத்தை பற்றி குடியரசுத் தலைவர் உரையை முன் வச்சு முன்னாள் நிதியமைச்சர் அண்ணன் சிதம்பரம் அவர்கள் சில முக்கியமான கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருந்தார். குடியரசுத் தலைவர் உரைனா அது பாஜக அரசினுடைய உரைதான். அவங்களை நோக்கித்தான் இந்த கேள்வி. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய 100 நாள் திட்டத்திலேயே 50 நாள் கூட ஒன்றிய பாஜக அரசு ஒழுங்கா வேலை கொடுக்கிறது இல்ல. ஏன்னா அதுக்கான நிதியை ஒழுங்கா விடுவிக்கிறது இல்ல. இந்த நிலையில 50 நாள் எப்படி மேஜிக் மாதிரி 120 நாட்களாக உயரும்? ஒன்றிய அரசு இந்த திட்டத்துக்கு 2.5 மடங்கு கூடுதல் நிதி அளிக்க தயாரா இருக்கா? 120 நாள் அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு சொல்லி இருப்பதற்கு எந்த கேரண்டியும் கொடுக்கல. அது வெறும் மாயதான். சொல்றதான் சொல்றீங்க. அது எதுக்கு வெறும் 125 நாள் நிறுத்திட்டீங்க? 120 நாளுக்கு பதிலாக 365 நாள் வேலை கூட புருடா விடலாம? அவருக்கே ஒரு நகைச்சுவையோடு ஆழமான கேள்விகளை எழுப்பி இருக்கிறார். 100 நாள் வேலை திட்டம் என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி தேசிய வேலை ஒரு திட்டத்தில் தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு நாம் கணக்கு போட்டு பார்த்தா 65 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்திருக்கிறாங்க. ஆண்டுக்கு 10,000 கோடியிலிருந்து 12,000 கோடி வரை கிராமப்புற மக்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா இப்போ அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய திட்டத்தில் இதுல பாதி வர்றதே சந்தேகம்தான். வேலை நாட்களையும் நாம முடிவு பண்ண முடியாது. மேலே இருந்துதான் அவங்க முடிவு பண்ணுவாங்களாம். போதாக்குறைக்கு இனி மாநிலங்கள் 40 விழுக்காடு நிதியை வழங்க வேண்டும் என்று புது திட்டத்தில் நம்ம மேல பெரிய தாக்குதலை தொடுத்திருக்காங்க. ஒன்றிய பாஜக அரசு தன்னுடைய கடமையிலிருந்து நழுவி ஓடுது. கிராமப்புற மக்களை மொத்தமா கை கழுவி விடுது. இந்த குறைபாடுகளை எல்லாம் சுட்டி காட்டி இந்த திட்டத்தை உடனடியாக திரும்ப பெறணும். மறுபடியும் பழைய திட்டத்தை மகாத்மா காந்தி பேரிலேயே தொடர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நாம தீர்மானம் போட்டிருக்கிறோம். மக்களின் குரலுக்கு ஒன்றிய பாஜக அரசு கட்டாயம் செவிசாய்க்கணும். இல்லைன்னா 3 வேளாண் சட்டங்கள், சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு போல இதுலயும் மக்கள் துணையோடு உங்கள் முடிவை வாபஸ் பெற வைப்போம். தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க முடியாத 10 தோல்வி பழனிசாமி அவர்கள் நம்ம அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை காப்பி அடிச்ச புதிய வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டு இருக்காரு. இப்போ அவர் ஆட்சிக்கு வர போறது இல்லை, அது வேறு விஷயம். அப்புறம் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கான்னு தெரியல. ஏற்கனவே அதிமுக தேர்தல் அறிக்கையில் சொன்ன எந்த வாக்குறுதியும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அவர் நிறைவேற்றல. 2011 அதிமுக தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க தெரியுமா? 2011 சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோர சாலை திட்டம்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? தென் தமிழ்நாட்டில் ஏரோ பார்க்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? 58 வயசு மேற்பட்டவங்களுக்கெல்லாம் இலவச பஸ் பாஸ்ன்னு சொன்னாங்க, அதை பத்தி வாயை திறக்காதவங்க தான் இப்போ அடுத்த செட் பொய்ய வாக்குறுதியை வழங்கியிருக்காங்க. 2016 அதிமுக தேர்தல் அறிக்கையில சொன்னதாவது பழனிசாமி அவர்களுக்கு நினைவில் இருக்கா? அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் செல்போன் வழங்கப்படும் சொன்னீங்களே,
எங்க அந்த போன்? பேருந்து நிலையங்கள், பெரிய பேருந்து நிலையங்கள், வணிக வளாகங்கள், பூங்காக்கள் போன்ற பொது இடங்கள்ல இலவச வைஃபைன்னு சொன்னாங்களா? பிறகு அதை பத்தி பேச்சு மூச்சு இல்லையே. அனைத்து ஊராட்சிகள்லையும் அம்மா இருசக்கர வாகன பழுதுபார்க்கு பயிற்சி மையம் உருவாக்கப்படும் சொன்னாங்க. சொன்ன அவங்களுக்கே அது இப்போ மறந்து போச்சு. அதிமுக சொன்னதை செய்ய மாட்டாங்கன்னு மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா திமுக சொன்னதைத்தான் செய்யும், செய்வதைத்தான் சொல்லும் மக்களுக்கு தெரியும். மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவோம்னு சொன்னோம். சொன்னபடியே 1,16 லட்சம் பேருக்கு முதல் கட்டமாக கொடுத்தோம். இப்போ மேலும் 17 லட்சம் பேரை கூடுதலாகவும் சேர்த்திருக்கிறோம். இதுதான் திமுக. கட்டணமில்லா பேருந்து பயணம் கொடுத்தா போக்குவரத்து துறை நடத்த முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததும் நான் போட்ட முதல் கையெழுத்து விடியல் பயணம் திட்டத்துக்கு தான். இதனால மாதந்தோறும் 1000 ரூபாய் பெண்களுக்கு மிச்சமாகுது. அதே நேரத்தில் போக்குவரத்து துறையும் புதிய பேருந்துகள் நவீன வசதிகளை மேம்படுத்தி இருக்கிறோம். இந்த 7 ஆண்டு காலத்தில், இந்த 5 ஆண்டு காலத்தில் 7250 பேருந்துகள் புதுசா வாங்கி இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அரசு ஊழியர்களுடைய 22 வருஷ பிரச்சனை, 22 ஆண்டுகால கோரிக்கை. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி காட்டியிருக்கிறோம். யாராலையும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. அதை 5 ஆண்டுக்குள்ள மனமிருந்தால் மார்க்கம் உண்டு என்று நிரூபிச்சிருக்கக்கூடிய நம்ம திராவிட மாடல் ஆட்சி. நம்ம ஆட்சிக்கு வந்தப்போ அரசு ஊழியர்களுக்கு 17 விழுக்காடாக இருந்த அகவிலைப்படையை இப்போ 58 விழுக்காடு என்கிற அளவுக்கு உயர்த்தி வழங்கி இருக்கிறோம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. நாம சொல்லிவிட்டு செஞ்ச திட்டங்களுக்கு இணையா சொல்லாமலேயே பல முத்திரை திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். அதுதான் பெரிய சாதனை. இன்னும் பல கனவு திட்டங்கள் இருக்கு. அவற்றை நிறைவேற்றும் வாய்ப்பு திராவிட மாடல் 2.0 தமிழ்நாட்டு மக்களான நீங்க எனக்கு வழங்குவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை முழு அளவுக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையை தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போகும்போது உங்க முகத்துல நான் பார்க்கிறேன். மக்கள் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி, தமிழ்நாட்டின் வளர்ச்சியே என் மகிழ்ச்சி. வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.